வீரா சீரியல் எபிசோடுக்கான ப்ரமோ ரிவ்யூ பார்க்கலாம். என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கோர்ட்டில் மாறனை ஒரு நாள் ரிமாண்டில் வச்சு விசாரிக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்தோன்னே மாறனை போலீஸ் அதிகாரிங்கள்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ரிமாண்ட் கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ ஒட்டுமொத்த குடும்பமும் ரொம்ப சோகமாக இருக்காங்க. வீரா சாப்பிடாம மாறனை நினச்சி அழுதுகிட்டு இருக்க வள்ளி நீ இப்படியெல்லாம் சொன்னால் கேட்க மாட்டேன் அப்படின்னு சாப்பாடை போட்டு எடுத்துகிட்டு ஊட்டி விட வராங்க. அப்போ நான் மாறனை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல, இவ்வளோ நாள் புரிஞ்சிக்காமல் அவன் கூட பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ பெருசாக எடுத்துக்காத, முதல்ல நீ சாப்பிடு, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைன்னு வள்ளி சொல்ல சாப்பாடு எடுத்து ஊட்டுறாங்க. அப்போ வீரா மாறன் நேரம் சாப்பிட்ருப்பானா, அவனுக்கு ஜெயில் சாப்பாடுலாம் ஒத்துக்குமா, அவன் சாப்பிட்டானா என்னான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, நீ முதல்ல சாப்பிடு வீரா, காலையிலேருந்து சாப்பிடாமல் இருக்க, இப்படி இருந்தால் என்ன பார்த்துக்க ஆகுறது அப்படின்னோடனே கார்த்தி அந்த இடத்துக்கு வராரு. வீரா நீ ஒன்றும் கவலைப்படாத, மாறன் என்னோடய தம்பி, உனக்கும் நான் அண்ணன், மாறன் எப்படியாவது ஒரு நாள் கழித்து கண்டிப்பாக வந்துடுவான், நான் ஒரு அண்ணனா சொல்கிறேன், நீ எதுக்கும் கவலைப்படாமல் இரு வீரா அப்படின்னோடனே ராமச்சந்திரன் அந்த இடத்துக்கு வராரு. வள்ளி வீரா சாப்பிட்டாலா இல்லையா, ஏன் சாப்பிடாமல் இருக்கணும், சாப்பிட சொல்லு, காலையிலேருந்து இப்படி சாப்பிடாமல் இருந்தா என்னத்துக்கு ஆகுறது அப்படின்னு சொன்னோன்னே வீரா சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ராகவன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கப்பா, வீரா ரொம்ப புத்திசாலியான பொண்ணு, ரொம்ப தைரியமான பொண்ணு, இதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணு அவளுக்கு தெரியும் இல்லை வீரா அப்படின்னோடனே டென்ஷனான வீரா மனசில் உனக்காக பழியை ஏற்றுக்கிட்டு அவன் லைஃபையே ரிஸ்கில் வச்சுட்டு அவன் ஜெயில் தண்டனை அனுபவிக்க போயிருக்கான். நீ என்னடானா இப்படி கவலையே இல்லாமல் எந்த ஒரு வருத்தமும் இல்லாமல் அவ்வளோ ஜாலியாக எப்படி தான் இருக்க முடியுதோ, என்ன மனுஷங்களோ தெரியல அப்படின்னு வீரா மனசில் சொல்லிக்கிறாங்க.